ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிற ஒவ்வொரு நபர்களும் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு ஏக்கத்தோடு மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள் அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கணம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாங்கினேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று நமக்கு நம்முடைய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 46:3-4 வசனங்கள். தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உபாகமம் 1:31. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளுக்கு மேலாக வட்டமிட்டு செட்டைகளை விரித்து தனது சிறகுகளின் மேல் சுமந்து செல்வது போல கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். உபாகமம் 32:11-12. கழுகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கின்றீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்கச் செய்கின்றீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா
ஏசையா நன்றி ஐயா, 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 ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. ஒரு மெய்ப்பனைப் போல கர்த்தர் ஆட்டுக்குட்டிகளை கைகளில் ஏந்தி மார்போடு அணைத்துக் கொண்டு செல்கிறார். எசையா 40:11. மெய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கின்றீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மெய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கின்றீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். நன்றி ஐயா, ஏசையா 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 நன்றி ஐயா, ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. மெய்யாகவே நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமது துக்கங்களை சுமந்து கொண்டார். இயேசுதாமே நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நமது நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17, எசையா 53:4. நோய்கள், பாவங்கள், பலவீனங்கள், துக்கங்கள், பாடுகள் சுமந்து தீர்த்தீர். நோய்கள், பாவங்கள், பலவீனங்கள், துக்கங்கள், பாடுகள் சுமந்து தீர்த்தீர். நன்றி ஐயா, ஏசையா 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 நன்றி ஐயா, ஏசையா. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கினே தப்புவித்தீ, சுமந்தீ சுகம் தந்தீ. 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 யோவான் 10:11-18 வரை. நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்.
மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மெய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும் படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன ஒரு நிச்சயம், அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால் அவர் ஒரு நல்ல மெய்ப்பர் என்று சொல்லி அர்த்தம். ஆம், அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்த போதுமானவராக இருக்கிறார். அந்த நல் மெய்ப்பராகிய ஏகோவா ரூபாவை அப்படியே ஆராதிப்போமா? ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதனை, ஓ ஆராதனை, துதி ஆராதனை உமக்கே. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற என் மெய்ப்பரே, உம்மை ஆராதிக்கிறேன். எதிரிகள் முன்னே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். பாத்திரம் நிரம்பிட என்னையினாலே அபிஷேகம் செய்கின்றீர். வாழ்நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து
ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். துதி ஆராதனை உமக்கே. என்னோடு கூட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று சோர்வோடு இருக்கிறீர்களா? ஆம், என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனார் அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மரித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மரித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மரித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி என்னை தேற்றி அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர். அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி. ஆம், அவர் நம்மை காண்கிறார், நம்மை விசாரிக்கிறார். என்னை விசாரித்த தெய்வன், என்னை நடத்துகிற தெய்வன் உங்களையும் விசாரித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நேரம் என்னவென்று கேட்க வந்தீர், என்னை காணும் எல்ரோயியே. கூப்பிட்ட நேரம் உதவிட வந்தீர், என்னை கேட்கும் எபினேசரே. தனிமையில் நடந்தேன், துணையாக வந்தீர், ஏகோவா ஷம்மா நீரே. நான் தனிமையில் நடந்தேன், துணையாக வந்தீர், ஏகோவா ஷம்மா நீரே. தனிமையில் நடந்தேன், என் துணையாக வந்தீர், ஏகோவா அப்பா நீரே. நல்ல மேய்ப்பன் தாழ்ச்சி எனக்கில்லையே. யெகோவா தேவன் என் நல்ல ஆயன், குறைவொன்றும் எனக்கில்லையே. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே எங்கள் மெய்ப்பனே. ஆராதனை ஓ ஆராதனை, துதி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை உமக்கே. துதி ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை, துதி ஆராதனை உமக்கே. ஒன்று
யோவான் 3ஆம் அதிகாரம் 16 தொடங்கி 24 வரை. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கின்றோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கின்றோம். ஒவ்வொருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்றென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்ந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு இருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகின்றோம். நாம் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலை கொண்டு இருக்கிறான், அவரும் அவனில் நிலை கொண்டிருக்கிறார். நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலேயே அறிந்திருக்கின்றோம். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஐக்கியத்திலே ஒரு பங்காளியாக மாற கிடைத்தமை முன்னிட்டு நான் தேவனை துதிக்கின்றேன். மேலும் நான் இதை ஒரு பாக்கியமாகவும் கருதுகின்றேன். எனது பெயர் மெலனி. நான் சர்வ்னவ் நிறுவனத்தின் தலைவராகிய பென் போலி அவர்களின் துணைவியார். நல்ல மேய்ப்பன் மற்றும் மந்தைகளை குறித்து எழுதப்பட்டுள்ள யோவான் நற்செய்தியின் 10ஆம் அதிகாரத்தையே நாம் இன்று பார்க்க போகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துதான் நமது நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். அப்படியானால் நாம் தான் அவரது மந்தைகள். மந்தைகளை நாம் பார்க்கும்போது அவைகள் அந்தளவுக்கு மிகவும் புத்தி கூர்மை கொண்ட விலங்குகள் அல்ல. அநேக நேரங்களில் நாம் எடுக்கும் தீர்மானங்களை பார்க்கும்போது அதை வைத்தே நமக்கு கூற முடியும் நாம் அந்தளவுக்கு புத்தி கூர்மை கொண்டவர்கள் அல்ல என்று. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரம் முழுவதிலும் நம்மை அடையாளப்படுத்த மந்தை என்ற பதத்தை தொடர்ந்தும் பாவித்திருக்கின்றார். மெய்ப்பனானவர் நல்லவராக இருக்கின்றபடியால் மந்தைகளாகிய நாம் அந்த நல்ல மெய்ப்பனை விசுவாசிக்க வேண்டும் என்று யோவான் காண்பித்து கொடுக்கின்றார். நல்ல மெய்ப்பன் தன் மந்தைகளுக்கு விரோதமாக வரும் அனைத்து தீங்கிலிருந்தும் அவைகளை காப்பாற்ற முயற்சிக்கின்றான். அவைகளுக்கு தேவையான உணவு இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துபவனாக காணப்படுகின்றான். அவன் அவைகளை நன்றாக பராமரிப்பவனாக காணப்படுகின்றான். எந்த ஒரு கொடிய மிருகமும் மந்தைகளை வேட்டையாட இடங்கொடாமல் அவைகளை குறித்து உத்தரவாதம் அளிப்பவனாக காணப்படுகின்றான். அவன் அவைகளின் நம்பத்தக்க பாதுகாவலனாக காணப்படுகின்றான். ஒரு நல்ல மெய்ப்பனுக்கும் கெட்ட மெய்ப்பனுக்கும் அல்லது ஒரு நல்ல மெய்ப்பனுக்கும் சோம்பலான மெய்ப்பனுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னவென்றால், ஒரு கொடிய ஓநாய் மந்தைகளை பீறி போட வரும்போது சோம்பலான மெய்ப்பனானவன் அவைகளை காப்பாற்றாமல் அவைகளை விட்டுவிட்டு ஓடி போய்விடுவான். அவன் அவைகளை நடுவிலே விட்டுவிட்டு அடுத்த பக்கமாக ஓடி போய்விடுவான். அன்பானவர்களே, எந்த விதமான சத்துரு நம்மை தாக்க வந்தாலும் நம்மை பாதுகாக்கும்படிக்கு நம்மோடே தங்கியிருக்கும் நல்ல மெய்ப்பராய் அவர் இருக்கின்றபடியால் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். எனக்கு அன்பானவர்களே, மந்தைகளை அழித்து போட இந்த பூமியில் அநேக மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா?
இந்த அதிகாரத்திலே அப்படிப்பட்டவர்களை ஓநாய் என்பதாக அறிமுகப்படுத்தியுள்ளது. ஓநாய்கள் வெவ்வேறு விதமாக வர முடியும். சில நேரங்களில் அவர்கள் மதச்சார்ந்த ஓநாய்களாக அல்லது அரசியல் சார்ந்த ஓநாய்களாக வர முடியும். சில நேரங்களில் கலாச்சாரம் சார்ந்த ஓநாய்களாக கூட வர முடியும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த ஓநாய்கள் நம் குடும்பங்களிலிருந்து கூட வர முடியும். காரணம், ஓநாய் என்பவன் நமது சத்துரு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மந்தைகளை அழித்து போடவும் அவைகளை கொன்று போடவும் முயற்சி செய்பவன். இந்த அதிகாரத்தில் பிசாசானவனை ஒரு திருடனாக காண்பிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே நாம் பார்க்கும் இந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமானது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூரணப்படுத்தவுமே வந்தேன் என்பதாக கூறுகின்றது. ஆகவே என கண்பானவர்களே, நமக்கு நமது நல்ல மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப முடியும். அவர் இந்த திருடனும் இருந்து நம்மை நிச்சயமாகவே காப்பாற்றுவார். நம்மை அழிக்க, நமது அவதானத்தை வேறு பக்கமாக திருப்பிவிட, நம் சிந்தையை சிதறடிக்க நல்ல மெய்ப்பராகிய நம் ஆண்டவர் மீதுள்ள நம்முடைய விசுவாசத்தை அழித்துவிட முயற்சிக்கும் பிசாசினுடைய அனைத்து கிரியைகளிலிருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். இந்த அதிகாரமானது ஆடுகள் தங்கள் மெய்ப்பனின் குரலை அறிந்திருக்கிறதாக கூறுகின்றது. அவைகள் தங்கள் மெய்ப்பன் யார் என்று அறிந்திருக்கின்றன. அவைகள் மெய்ப்பனின் குரலை நன்றாக அறிந்திருக்கின்றன. அவைகள் மெய்ப்பனை அறிந்திருப்பது மட்டுமல்லாமல் மெய்ப்பனை விசுவாசிக்கின்றன. எனக்கு பிரியமானவர்களே, ஏன் ஆடுகள் மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றன? காரணம், அவர் இதற்கு முன் அவைகளுக்கு உதவி செய்தபடியினால்தான் அவைகள் அவரை நம்புகின்றன. அவர் தம் மந்தைகளை புல்லுள்ள இடங்களுக்கு அழைத்து சென்று நல்ல மேய்ச்சலை அவைகளுக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். அவர் ஓநாய்களின் பயங்கரத்திலிருந்து அவைகளை பாதுகாத்திருக்கின்றார். மந்தைகளை பாதிக்கும் எல்லா காலநிலைகளிலும் அவர் அவைகளை பாதுகாத்து காத்திருக்கின்றார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். மந்தைகளுக்கு இத்தகைய நல்ல மெய்ப்பரை விசுவாசிக்க முடியும். ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அவைகளுக்கு உதவி செய்திருக்கின்றார். பரிசுத்த வேதத்திலே இஸ்ரவேல் புத்திரர்களை பார்க்கும்போது அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி திரும்ப திரும்ப அவரை விட்டு தூரம் போன போதும் நல்ல மெய்ப்பராக அவர் மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி வந்தார். ஒரு நல்ல மெய்ப்பராக அவர் எப்பொழுதும் அவர்களை பாதுகாத்து அவர்களை காத்து கொண்டார். ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் இந்த நல்ல மெய்ப்பருக்கு அதிகாரம் இருப்பதாக நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். 3 வாரங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்த போது நாம் இதை கொண்டாடினோம். நாம் மெய்ப்பரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மீது நமக்காக தம் ஜீவனையே கொடுத்தார். 3 நாட்கள் கல்லறைக்குள் இருந்தார். அவர் அதிகாரம் உள்ளவராய் இருந்தபடியால் 3 நாளைக்கு பின்பு அவர் உயிரோடு எழுந்தார். அவர் புதிய வாழ்க்கைக்காக மரித்தோலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அதுதான் நல்ல மெய்ப்பனாகிய அவருக்கு இருந்த மரணத்திற்கும் ஜீவனுக்கும் மேலான அதிகாரம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றார். அவராலே அல்லாமல் ஒருவனுக்கும் பிதாவினிடத்திற்கு வர முடியாது. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கவும் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கவும் சீஷர்களோடு சிருஷ்டிகரோடு நித்தியத்திலே வாழவும் ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்கள் இதுவரைக்கும் இந்த நல்ல மெய்ப்பன் மீது உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை வைக்க தவறியிருந்தால் தயவு செய்து இன்றைக்கே அவரை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மெய்ப்பராக இருக்கின்றார். ஆமேன். என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை.
குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம் மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகின்றீர், புது உயிர் தருகின்றீர். நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகின்றீர், விருந்து படைக்கின்றீர். நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே? நான் ஏன் கலங்கணும் என் ஆயன் இருக்கையிலே? என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை.
நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பலவீனமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலை கொள்ள செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனிதாவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.